எதிர்க்கட்சிகளை குறைத்து மதிப்பிடுகிறாரா முதல்வர்? கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்கு எஸ் அம்மையார் அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து சுமார் 70-75% வந்து ஓட் பேங்க் வந்து எப்பயுமே வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. குறிப்பா அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து 41% வந்து 2016 வந்து ஹோல்ட் பண்ணாங்க, மக்களோட செல்வாக்கு எடுத்தாங்க. ஸோ ரெண்டு தலைவர்களும் கிட்டத்தட்ட 70-75% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேர்த்தோடைய மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆளுமைகளும் தலைமைகளும், குறிப்பா திமுகலும் சரி அதிமுகலும் இல்லாத நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தோடைய இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு இன்னைக்கு உறுதியா சொல்றோம். இப்ப நீங்க திமுகவை தனியா கொண்டு வரீங்க, கூட்டணி இல்லாம. நான் சொல்றது திமுக தனியாக, எந்த விதமான கூட்டணி இல்லாம, அதிமுக தனியா கூட்டணி இல்லாம, அது மாதிரி தாவேகா கூட்டணி இல்லாம பார்த்தோம்னா இன்றைக்கு உண்மையாக சொல்றோம், மக்களுடைய சப்போர்ட் தாவேகாக்கு சுமார் 27% மேல அதிகமா இருந்திருக்கு. அதாவது நான் தனித்தனியா சொல்லும் பொழுது இல்ல ஆதவ தப்பா சொல்றாரு. அது 27% இல்ல 72%. தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரியும் ஆதவ என்ன சொன்னாருன்னு சொல்லி.